கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் நாள் காலைகளிலும் உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபையாக 7 மாதங்களை கடந்து வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். எத்தனையோ ஆபத்துகள், நாசங்கள், மோசங்கள், மரண பள்ளத்தாக்கு இவைகள் கடந்து வர கர்த்தர் கிருபை செய்தார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தேவன் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் நாளிலே நம்மோடு கூட அவர் நம்முடைய கரத்தை பிடித்து அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் வேதத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களிலே தேவன் அன்றைக்கு பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போனதான இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகின்ற வேளையில பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருந்தார். அதை நான் உங்களுக்கு இந்த நாளிலே படித்து அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறபடியினாலே அதை நாம் நமக்காக எடுத்து நாம் செயல்படுவோம், அதை பற்றி பிடித்துக் கொள்வோம். இந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன், கேளுங்கள். எரேமியா 32:40-41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து. 41வது வசனம். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவருடைய இந்த தேசத்திலே நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய தேவன் நம் மீது பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அதோடு கூட அவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே அவர் உண்மை உள்ளவராக இருந்து கொண்டு நமக்கு எந்த நேரத்திலும் நன்மை செய்யக்கூடிய தேவனாகவே அவர் இருந்து வருகிறார், இன்னும் இருக்க போகிறார். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். இந்த வேத பகுதியிலே நாம் படிக்கின்ற காரியத்தை பார்க்கின்ற வேளையில் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி 2 இடத்துல அவர் சொல்கிறார். நான் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி இருக்கிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய தேவன் ஒரு நாளும் தீங்கு செய்கிறவர் அல்ல. இந்த மாதத்தில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதத்தில் நமக்கு அதிகமான நன்மைகளை அவர் செய்ய போகிறார். என்ன நன்மைகள் என்று நமக்கு ஒருவேளை இப்பொழுது தெரியாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த நன்மைகளை பெற்று அனுபவிக்கும் பொழுது கர்த்தர் இந்த நன்மைகளை நமக்கு கொடுத்தார் என்று நாம் அவருக்கு நன்றி சொல்லி துதி செலுத்துவோம். இந்த வேளையில் இந்த வசனத்தை படிக்கின்ற வேளையில் நான் அவர்களோடு கூட ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன், அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக நான் ஒரு நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்கிறார். அதோடு கூட அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். ஒரு பயம் என்று சொன்னால் ஒரு கண்டிக்கிற ஒரு பயம் அல்ல. அவர் மீது நாம் வைத்திருக்கிற கனத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு பயமாக இருக்கும். தேவனுக்கு அவர் கொடுக்கக்கூடியதான பயம், தேவ பயம். அந்த வாழ்க்கை அதை நான் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக சொல்கிறார். தேவன் நமக்கு அந்த ஒரு பயத்தை கொடுப்பதற்காக அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அதோடு கூட அவர்கள் சந்தோஷமாக இருந்து என் முழு இருதயத்தோடும், தேவனுடைய முழு இருதயத்தோடும் அவருடைய முழு ஆத்மாவோடும் அவர் வாக்கு கொடுக்கிறதான காரியம் என்னவென்று சொன்னால், நான் அவர்களை இந்த தேசத்திலே நாட்டுவேன். அவர் எந்த தேசத்தை நமக்கு வைத்திருக்கிறாரோ, நம்ம எந்த தேசத்தில் வாழ்கிறோமோ அந்த தேசத்தில் அவர் கொடுக்கக்கூடியதான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால், அவர் நம்மை நாட்டுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி அநேகர் பார்த்தீங்கன்னா நம்மை வேரோடு சாய்க்கிறவர்களாக இருக்கிறாங்க, நம்மை அப்படியாக பிடுங்கி வெளியே எரியக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் உண்மையும் உத்தமமுள்ள தேவன். அவர் எப்பொழுதும் நன்மை செய்கிறவராக இருக்கிறவர். அதோடு கூட நம்மோடு கூட நித்திய உடன்படிக்கையும் பண்ணிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை காணும்படியாக நம்முடைய தேசத்தில் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்மை நாட்டியிருக்கிறார். எந்தெந்த பகுதிகளே நீங்கள் வாழ்ந்து கொண்டு வந்தாலும் அந்த பகுதிகளே உங்களை பிளான் பண்ணுகிறார். இந்த வசனத்தை நான் ஆங்கிலத்திலே NIV அந்த மொழிபெயர்ப்பிலே படிக்கின்ற வேளையில் எனக்கு இப்படியாக அந்த வசனம் கிடைத்தது. அதை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தில் அந்த எரேமியா 32:40-41 I will make an everlasting covenant with them. I will never stop doing good to them, and I will inspire them to fear me, so that they will never turn away from me. I will rejoice in doing them good, and I will assuredly plant them in this land with all my heart and soul. அவர் அதை நமக்கு நிச்சயமாக he will plant
ourselves in the East land. அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய தேசத்திலே நம்மை நாட்டுவார், நிலைநிறுத்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி செய்வோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருடைய பிரசன்னம் நமக்கு இருக்கும். இந்த மாதம் முழுவதும், இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அவரை எனக்கு நன்மை செய்கிற தேவன் இருக்கிறபடியினாலே நான் நன்மைகளை அனுபவிப்பேன், நானும் நன்மைகளை செய்வேன் என்று ஒரு வாக்கு கொடுப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இங்கே கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை ஆண்டவரை காத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திங்க, எங்களை போஷிங்க, சுகவீனம் வராதபடிக்கு ஆண்டவரே பலவீனத்தில் உங்களுடைய பலன் எங்களுக்கு பரிபூர்ணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. The August presence of God with you during this whole month of August. God bless you.